ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த புதிய ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் முக்கிய சமூக ஊடக தளங்களுக்கு பின்னால் உள்ள உயர் நபர்கள் நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் கூட அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சட்டத்தின் கீழ் நாட்டில் 8 மில்லியன் அல்லது அதற்கும் மேற்பட்ட பயனர்களை கொண்ட எந்த ஒரு செய்தி அல்லது சமூக ஊடக சேவையும் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும் என்று தொடர்புத்துறை துறை அமைச்சர் தியோனிச்சின் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் பயனர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து செய்தி மற்றும் சமூக ஊடக சேவைகளும் நாட்டின் சட்டங்கள் மற்றும் விதிகளின்படி செயல்படுவதை இது உறுதி செய்கிறது என்று அவர் மக்களவையில் கூறினார். உரிமம் பெற்ற தளங்கள் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தால் வழங்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க வேண்டும் என்றும் கீழ்ப்படிய தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தியோ கூறினார். ஒரு நிறுவனம் ஒரு குற்றத்தை செய்தால் இயக்குனர், தலைமை நிர்வாகி, மேலாளர் அல்லது நிறுவனத்தின் விவகாரங்களை கட்டுப்படுத்தும் வேறு எந்த நபரின் மீதும் குற்றம் சாட்டப்படலாம் என்று அவர் கூறினார். மார்க் ஜுகர்பர்க் மற்றும் எலான் மாஸ்க் போன்ற சமூக ஊடக தள உரிமையாளர்கள் வெளிநாடுகளில் செயல்பட்டாலும் அவர்கள் மலேசிய சட்டங்களை மீறினால் அவர்கள் மீது அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.